தந்தை டிவி நேயர்களுக்கு விஜய் மங்கையின் அன்பான வணக்கம். படம் எப்படி இருக்கு செக்மெண்ட்ல இன்னைக்கு கட்டம் சொல்லுது படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். எஸ்ஜி எழிலன் அவர்களோட இயக்கத்துல தியேட்டர்ல வெளிவந்திருக்க படம் தான் கட்டம் சொல்லுது. காமெடி ஜானர்ல எடுக்கப்பட்டிருக்க இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 45 நிமிஷம். தீபா சங்கர், எஸ்ஜி எழிலன், திடியன், சின்னதுரை இவங்க எல்லாரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு தமீம் அன்சாரி, சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு ஜெய் சபரீஷ் மற்றும் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு விஜய் வேலுக்குட்டி. முழுக்க முழுக்க புதுமுகங்கள் எல்லாரும் இணைந்துதான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட வன்லைன்: பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரர், பந்தல்காரர் மற்றும் மண்டபம் வச்சிருக்கவங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போயிட்டு தீபா அவர்கள் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா மாப்பிள்ளை யாருன்னு எல்லாருமே கேட்டும் யாருக்கிட்டையுமே சொல்லாம அதை மறுக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் ரொம்பவே வற்புறுத்தி மாப்பிள்ளை யாரு அப்படின்னு கேட்குறப்போ இவங்க சொல்றாங்க, மாப்பிள்ளை நான் இன்னும் பார்க்கல, ஆனா செப்டம்பர் 3ஆம் தேதி என் பொண்ணுக்கு கல்யாணம்னு கண்ணில் கண்ணீர் ததும்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க தீபா. ஸோ மாப்பிள்ளையே பார்க்காம பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க ஒருத்தவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வயசாகியும் பொண்ணு கிடைக்காம ஜோசியர்கிட்ட ஜாதகம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு திடியன். இவங்க 2 பேரும் எப்படி சந்திக்கிறாங்க? இவரு தான் மாப்பிள்ளையா இல்லை இவர் மூலமா வேற ஏதாவது மாப்பிள்ளை வந்துட்டு பார்க்குறாங்களா? தீபா சொன்ன நாள்ல கல்யாணம் அவங்க பொண்ணுக்கு நடத்தி காட்டினாங்களா இல்லையா? என்ன நடந்தது? கதை எப்படி நகர்ந்தது? இதுதான் இந்த படத்தோட மேலோட்டம். எஸ்ஜி எழிலன் இவருக்கு இது முதல் படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணி இந்த படத்துல ஆக்டும் பண்ணியிருக்காரு. இவர் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம சினிமா ஃபீல்டுக்கு வந்தவர். இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல ஸ்க்ரீன் பிளே பற்றியும் எடிட்டிங் பற்றியும் பல வீடியோஸ் வந்து இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் இவரோட ரோல் பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன். இவரோட கேரக்டர் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போகிற ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்த இவரோட கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் தத்துவம் சொல்லிட்டு போகிற மாதிரி மாறின டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. தீபா சங்கர் இவங்க தான் இந்த படத்துல லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இன்னும் சொல்லப்போனா இந்த படங்கள்ல இருக்க எல்லா முகங்களை தவிர இவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான முகமா இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். குக் வித் கோமாளியா இருக்கட்டும், இல்ல இன்னும் நிறைய படங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இவங்களோட சிரிப்புக்காகவே இவங்களுக்கு பல ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. இந்த படத்துலயும் இவங்களோட கேரக்டர் வந்து ரொம்பவே உள்வாங்கி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பெர்ஃபார்மன்ஸ் தான் இவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்க போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. திடியன் இவர் கோடியில் ஒருவன், கால்ஸ் போன்ற படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு மற்றும் பல சின்ன திரை சீரியல்ஸுமே பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துலயும் இவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோலை ரொம்பவே நீட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சினிமா ஃபீல்டில் பெருசாக வேறு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எஸ்ஜி எழிலன் அவரோட ஆர்வத்தையும் முயற்சியையும் மட்டுமே வச்சு இந்த படம் எடுத்திருக்காரு. அந்த விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா திடியன், தீபா சங்கர் இவங்க இந்த படத்தோட தூண்கள்னே சொல்லலாம். பெரும்பாலான காட்சிகளில் இவங்க 2 பேரும் இணைந்து பண்ண நகைச்சுவை ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பார்க்கவும் நல்லா இருந்தது. இந்த படத்துல எல்லாருமே புதுமுக நடிகர்களா இருந்தாலும் சில ஆர்டிஸ்டோட நடிப்பு வந்துட்டு மனசுல நிக்கிற மாதிரியும் ரசிக்கும்படியா இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல எந்தெந்த விஷயங்கள் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, என்னதான் படத்துல கண்டென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் அது சொல்ற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சொல்ற விதத்தை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் நல்லாவே சொல்லியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் 1 மணி நேரம் 45 நிமிஷம் தாங்க. ஒரு படத்துக்கு இது ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான். ஆனா இந்த கம்மியான டியூரேஷனையே நம்மளால முழுசா பார்க்க முடியாத அளவுக்கு போர் அடிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபியா இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் சுமாரா ஆவரேஜாக தான் இருந்தது சினிமாட்டோகிராஃபி. படம் பார்க்குறப்போ அந்த படம் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற ஒரு குவாலிட்டியில் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். தியேட்டரில் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க பல கேரக்டர்ஸ் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ காஸ்டிங்கில் இன்னும் கவனம் செலுத்தி கேரக்டருக்கு வந்து கரெக்டான ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், படம் பிளைனாக போன மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸுமே இல்லை. ஸோ சுவாரஸ்யத்தை தூண்டுற வகையில் ஏதாவது சில சீன்ஸ் வந்துட்டு நீட்டாக ஆட் பண்ணி படத்தை இன்னும் நல்லா எடுத்திருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கட்டம் சொல்லுது ஒரு நல்ல முயற்சி. மீண்டும் இன்னொரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கலாம். Until then, it's bye from விஜய் மங்கை.